அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக மாம்பழ சாம்பார் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மாம்பழ துண்டுகள், கடுகு, உளுத்தம்பருப்பு, வேக வைத்த துவரம் பருப்பு, புளி கரைசல், எண்ணெய், மிளகாய் தூள், உப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நானு மாம்பழத்துல விட்டமின் ஏ நிறைய இருக்கு. குழந்தைகள் முக்கியமா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு வித்தியாசமா நம்ம சாம்பாரா செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் நம்ம ஜூஸ் இல்ல மாம்பழத்தை அப்படியே கட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு பதில் இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. குழந்தைகள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல மாம்பழம் இருக்குன்னு அவங்க ஓடி வந்து அதை சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 2 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை போடலாம். இல்ல கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் திருமாறினோடனே கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ துண்டு அதையும் அதுலயே போட்டுறேன். ரொம்ப இதை நம்ம வதக்க வேண்டாம். இதுல புளி கரைசல் இதையும் அதிலே விட்டுறேன். இந்த புளி கரைசல்லையே இந்த மாம்பழம் சீக்கிரம் வெந்துடும். நம்ம கொஞ்சம் வதக்கிருக்கோம் இல்லையா, வதக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு. சீசன் போது இந்த மாம்பழம் கிடைக்கிறதுனால நம்ம ஒரு வித்தியாசமா சாம்பார் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல துவரம்பருப்பு வேக வச்சது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அதையும் இதோட நல்லா கலந்துடும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அது நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுல உப்பு போட்டுட்டு நல்லா இத கலக்கணும். இந்த புளி தண்ணியிலேயே இந்த மாம்பழம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு கொதிக்கும் போதே மாம்பழம் வெந்துடும். ஏன்னா பழமா இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் மாம்பழம் உங்களுக்கு. இதுல கொஞ்சமா நான் தண்ணி விடுறேன். இப்ப இது ஒரு கொதி வந்தா நம்ம அணைச்சிடலாம். இது ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன். நான் இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நானு மேல கொஞ்சம் கருவேப்பிலை. சுவையான மாம்பழ சாம்பார் உங்களுக்காக தயாரெடுத்து இது எப்படி செய்யுதுன்னு திருப்பி உங்களுக்காக சொல்றேன். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அதுலயே கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ துண்டு அதையும் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே அதுல புளி தண்ணி போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம அதுல கொஞ்சம் துவரம்பருப்பு வேக வச்ச துவரம்பருப்பு அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு அதையும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா உப்பையும் போட்டுங்க. போட்டு நல்லா அதையும் கலந்ததுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிச்சணும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பவுல தனியா எடுத்து வச்சுட்டு மேல அலங்கரிக்க கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுட்டீங்கன்னா சுவையான மாம்பழ சாம்பார் தயாராயிடுச்சு.